ஸோ வணக்கம் மணி சேவி நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மிஸ்டர் நந்தகுமார் கிட்ட நம்ம வீடியோ மேக் பண்ண போகிறோம். ஸோ இவர் வந்து கொஞ்சம் கேப் ஆயிடுச்சு. ஸோ பர்சனல் ஒர்க்குக்காக ஒரு காரணம் இல்லை. ஸோ கொஞ்ச நாள் கழிச்சு இப்போ வந்திருக்காரு. ஸோ அவர்கிட்ட நம்ம கொஞ்சம் கொஸ்டின்ஸ்ல எடுத்து வந்திருக்காரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆன்சர் சொல்ல போகிறோம். சரிங்களா? ஸோ போகலாம். ஸோ உங்க கேள்வியெல்லாம் இப்போ கேளு. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து முன்னாடிலேருந்தே எனக்கு ஒரு டவுட் இல்லை. இப்போ நம்ம கோல்டு காயினா வாங்கலாமா இல்லை கோல்டு பீஸ் வாங்கிக்கலாமா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கு. அதை கேட்கலாம் ரொம்ப இருக்கும்போதுதான் வேற யாராவது. ஸோ இது ஒரு நல்ல கேள்வி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்க கோல்டு வாங்கலாமா இல்லை கோல்டு பீஸ் வாங்கலாமா, ஸ்டாக்ல கோல்டு பீஸ் வாங்கலாம்னு கேள்வி. ஸோ கோல்டு பொறுத்த வரைக்கும், கோல்டு காயின் பொறுத்த வரைக்கும் உங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமா நீங்க வாங்கிக்கலாம். கோல்டு காயின் இல்லை ஜுவல்லரி. ஸோ இப்போ ஒய்ஃப்லாம் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க சில இதெல்லாம் சேமிப்புல அதுவும் நீங்க வாங்கலாம். சில பேர் நகைச்சீட்டு போடுவாங்க, மந்த் கட்டி. ஸோ அந்த சீட்டு முடியும் போது அந்த கோல்டா வாங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி வாங்கிக்கலாம். உங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்க ஏன்னா ஒரு 20 கிராம் கோல்டா வேணும் அப்படின்ற மாதிரி நீங்க வாங்கி வச்சுட்டு மேற்கொண்டு வரது வந்து நீங்க கோல்டு பீஸா வாங்கலாம். சரிங்களா? தேவைக்கு ஏற்ற மாதிரி ஒரு எமர்ஜென்சிக்கு வந்து கேட்ட உடனே ஒரு நகை இருக்கு, திடீர்னு ஒரு எமர்ஜென்சி காசு போடுறது சேட்டுகளை போய் நீங்க வாங்கலாம். வச்சு நீங்க நகையை காசை வாங்கிக்கலாம். நீங்க அந்த உங்களுக்கு தேவைக்கு இது பண்ணிக்கலாம், பூர்த்தி பண்ணிக்கலாம். ஸோ இதுவே பீஸ்ன்றத பொறுத்த வரைக்கும் அதுவும் அதே கோல்டு ரேட் மாதிரி தான் இருக்கும். ஸோ என்னென்ன ரேட் ஏறுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி அது ஏறிட்டே தான் இருக்கும். சரிங்களா? அதுக்கு வந்து இப்போ கோல்டு வாங்கலாம், செய்கூலி சேதாரம் சொல்லுவாங்க. இதுக்கு வந்து அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. சேல் பண்ணி காசு எடுக்கும் போது சார்ஜஸ் பண்ணிக்கணும். அது கம்மியாக தான் பார்த்தீங்கன்னா இப்போ கோல்டு நகையா நம்ம வாங்கி வச்சிருக்கோம். நம்ம வாங்கி வச்சிருக்கும் போது கோல்டு நகை வந்து கோல்டு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. நம்மளோட கோல்டு வந்து அதிகமாகும். இப்போ நம்ம அப்போ வந்து இந்த கோல்டு நகையா வாங்குறாங்க, இந்த கோல்டு பீஸ் வாங்கினாலும் ரேட் ஏறும். கண்டிப்பா. இப்போ நீங்க எப்படின்னா கோல்டு எப்படி ஏறுதோ அதுக்கேற்ற மாதிரி அந்த கோல்டு பீஸ் ரேட்டை ஏறும். ஏன்னா நீங்க லாங் டேர்ம்ல 10 வருஷம் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா கோல்டும் ஏறும், கோல்டு பீஸோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். நீங்க கோல்டு வாங்க போறீங்கன்னா உங்களுக்கு செய்கூலி சேதாரம் அதெல்லாம் இது பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி இருக்கு. சரிங்களா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்ல தினசரி பை செல் செய்தா லாபம் கிடைக்கும். ஓகே. ஸோ டெய்லி நீங்க பை செல்லிங் பண்ணீங்கன்னா லாபம் இருக்கு. ஸோ இப்போ நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லிட்டே வர்றது வந்து லாங் டேர்ம் பேஜா நம்ம பேசிட்டே வரோம். சரிங்களா? இன்னைக்கு வாங்குறோம், ஒரு ஸ்டாக் வாங்குறோம், அதுவே நாளைக்கு விற்கிறோம் அப்படின்னா அதுல வந்து ப்ரோக்கேஜ் கமிஷன் போகும். சரிங்களா? இப்போ நம்ம சொல்லும் போதே லாங் டேர்ம்ன்றது என்ன, 5 to 10 years. ஸோ அதுதான் லாங் டேர்ம். நீங்க அப்படி போகும்போது உங்களோட growth அதிகமா இருக்கும். நீங்க வாங்குறீங்க 5 ரூபா வாங்குறீங்க, 6 ரூபா ஆயிடுச்சு வித்துறோம். ஸோ உங்களுக்கு அது வந்து பெருசா தெரியாது. ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறோம், ஒரு பிசினஸ்ல ஒரு 5 வருஷம் மினிமம் 5 வருஷம் இருந்தா அதோட இன்க்ரீஸ் நமக்கு குரோத்தே பார்க்க முடியும். திடீர்னு வரும் போறோம்னா அதுல வந்து பெருசா எதுவும் வராது. சரிங்களா? லாங் டேர்ம் போகும்போது உங்களுடைய குரோத் பெருசா இருக்கும். சரி, இப்போ பாத்தீங்கன்னா சில பேர் வந்து ஒருத்தர் என்ன கேட்டாரு, என்கிட்ட ஒரு 10 லட்சம் இருக்கு, நான் வந்து ஒரு சொந்தமா வீடு இருக்கு, எனக்கு சின்ன வீடா இருக்கு, இப்போ பிற்காலத்துல வந்து என் பிள்ளைங்களுக்கு ஒரு இடம் வாங்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. அவர் எதை கேட்கணும்னா, இப்போ நான் லேண்டா வாங்கணும்னா இல்ல ஸ்டாக்ல என்னோட காசை போட்டு வைக்கலாமா, என்னோட பிள்ளைங்களோட ஃபியூச்சர் அப்படின்னு கேட்கு. அப்போ நீங்க எதை சஜஸ்ட் பண்ணுங்க? இப்போ நீங்க ஸ்டாக்கா வாங்கலாமா லேண்டா வாங்கலாமா அப்படின்னா, ஸோ லேண்ட்ன்றது எங்க இருக்குன்னு முதல்ல பார்க்கணும். ஸோ அவுட் ஆஃப் சிட்டில ஆல்மோஸ்ட் அவுட் ஆஃப் சிட்டிலாம் போய் வாங்கணும். இருக்கலாம் சிட்டில வாங்குறது அப்படி ரேட் இருக்கும். உங்களோட பட்ஜெட் எவ்வளவு சொன்னீங்க? ஒரு 10 லட்சம். 10 லட்சம்ன்றது நீங்க அவுட் ஆஃப் சிட்டில தான் போக முடியும். ஸோ உள்ள வந்து வாங்க முடியாது. ஸோ இதுவே நீங்க வந்து நம்ம ஸ்டாக் போனாலும் ஸ்டாக்ல ஒரு ரிஸ்க் இருக்கும். சரிங்களா? லம்சமா போட முடியாது. அடுத்தது வந்து வாங்கன்னு சொல்றாங்க, உங்க வாங்க பை பண்ணி அதுவும் பண்ணலாம். ஸோ இது ஒரு நல்ல கேள்வி. ஸோ பாண்டை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா, நீங்க பாண்டு கேட்கலாம் சொல்றேன். பாண்டை பொறுத்த வரைக்கும் நீங்க வீடு வந்து ஒரு 1 lakhல தான் பாண்டு வாங்குறது. ஸோ நீங்க 10 லட்சம் போயின்னா 8 to 10% இன்ட்ரெஸ்ட் வரும். சரிங்களா? அது ரிஸ்க் இருக்கும், பட் பெரிய லெவல் ரிஸ்க் இருக்காது. அதுக்கு ரிசல்ட் ரேட்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ நீங்க பாண்டை வாங்கும்போது உங்களுக்கு ரிஸ்க் கம்மி தான். ஸோ லேண்ட்ல பார்க்கும்போது லாங் டேர்ம்ல அது ஒரு நம்மளுக்கு ஒரு ப்ராஃபிட் இருக்கும், பாண்ட்லயே இருக்கும். பட் அது வந்து லாங் டேர்ம்ல போகும்போது நமக்கு மந்த் ஆன் மந்த் இன்ட்ரெஸ்ட் வரும். 8 to 10% இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ மந்த் ஆன் மந்த் வரும், 3 month ஒன்ஸ் வரும். ஸோ அந்த மாதிரி வாங்கணும்னா நமக்கு எந்த இன்கமும் வராது. இன்கம் நமக்கு ஒரு இன்கம் கண்டிப்பா. சரிங்களா? லாங் டேர்ம் போகும்போது ரெண்டு ஒரு பெனிஃபிட் இருக்கும். இப்படி பாத்தீங்கன்னா
எல்லாரும் ஷேர் ஆகணும் டிவிடெண்ட் கிடைக்கும்னு சொல்லி டிவிடெண்ட் சொன்னீங்க. அது டிவிடெண்ட்னா எனக்கு என்னன்னு புரியுதா? சரி, இப்போ ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த கம்பெனி ஆரம்பிச்சு அந்த கம்பெனில வந்து ப்ராஃபிட் இருக்கு. சரிங்களா? ப்ராஃபிட் வந்து இப்போ நீங்க ஒரு ஷேர் ஹோல்டர், சரிங்களா? நீங்க ஒரு பங்குதாரர், நீங்க ஒரு கம்பெனி அந்த ஸ்டாக் வாங்கி வச்சு நீங்க ஒரு பங்குதாரர். ஸோ எனக்கு வர லாபத்துல அந்த பங்குதாரருக்கும் நான் ஒரு பெர்சன்ட் அமௌண்ட் நான் கொடுப்பேன். லாபத்துல வர ஒரு பர்சன்ட் நமக்கு கொடுக்குறாங்க. அதுதான் டிவிடெண்ட். அதான் டிவிடெண்ட் ஆகும். சரிங்களா? ஸோ இது வந்து சில பேருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா எல்லா கம்பெனிலும் கொடுப்பாங்க, எல்லா ஷேர்லையும் கொடுப்பாங்க. இந்த ஸோ பேஸ்ட் அந்த கம்பெனி பொறுத்து, இப்போ நீங்க ஒரு கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அந்த கம்பெனி நல்ல ஒரு லாபம் ஈட்டுச்சு, லாபத்துல வர கம்பெனியா இருந்தா கண்டிப்பா கொடுக்கும். சில கம்பெனி லாபம் இல்லைன்னா அவங்க கொடுக்காது, முடியாது. வாய்ப்பு. அதுலயே அந்த போனஸ் டிவிடெண்ட் அதுவும் சிலது போனஸ் சில பேர் டிவிடெண்டா கொடுப்பாங்க, சில பேர் என்ன பண்ணுவாங்க போனஸா கொடுப்பாங்க. போனஸ்னா 1:1 ஸ்பிளிட் பண்ணுவாங்க ஸ்டாக்ஸ். சோ அந்த மாதிரி ஒரு ஸ்டாக் வச்சு ஒரு ஸ்டாக் மாதிரி. அடுத்து பாத்தீங்கன்னா அந்த சேவிங் சொல்லிட்டு வந்து சில பேருக்கு வந்து போர்டான விஷயம். அதை நீங்க வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுங்க. ரொம்ப போரிங் சொல்லுவாங்க எல்லாமே. கண்டிப்பா. சோ இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சேமிப்புன்றது எல்லாத்துலயுமே இப்ப யாருமே இல்ல. சரிங்களா? இப்ப எல்லாமே என்ன பண்றாங்க, செலவே ஒரு ஹாபி ஆகிட்டாங்க. இப்ப சாட்டர்டே சண்டே எல்லாம் பாத்தீங்கன்னா ஹோட்டல்ல போறாங்க, ஸ்விக்கி ஜொமேட்டோ எல்லாம் பாக்குறோம். யாருமே அவ்வளவு பெருசா வீட்லயே செய்யறதில்ல, சமைக்கிறதுல. சோ இப்போ ஒரு சேவிங் பொறுத்த வரைக்கும் அப்படின்னா நீங்க சின்ன சின்னதா போட்டுட்டே வரும், போட்டுட்டே வரும். சில பேர் இந்த ஸ்டாக்ல போட்டுட்டே இருப்பாங்க. என்ன குரோத் இல்ல குரோத் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு 5 to 10 years தான் குரோத் ஆயிடும். சரிங்களா? சேவிங் அதே மாதிரி தான். சேவிங் பண்ண சொல்றீங்களா இல்ல மந்த்லி சேவிங் பண்ணுங்க? சேவிங்ன்றதுல வந்து டெய்லி மந்த்லில ஒண்ணுமே சேர்க்கிறது இருக்கிறது நீங்க சேர்க்கிறதா. சரிங்களா? கையில இருந்தா நீங்க சேர்க்க போறீங்க, ஸ்டாக் வாங்க போறீங்க, இல்ல உங்களுக்கு தேவைகள் ஏதாவது கோல்டு சீட் போடுறோம், அதே சீட்டு அந்த மாதிரி ஏதாவது பண்ண போறீங்க. சேவிங் பண்றது ஒரு போரிங் தான். பட் அந்த போரிங்கை தாண்டி நம்ம ஒரு சக்சஸ் ஆகிடும் அவசியம். சரிங்களா? சோ இப்போ உங்களுக்கு இல்லைன்னா கூட அடுத்தவங்க ஃபியூச்சர், அடுத்தவங்க குழந்தைங்களுக்கு, சோ உங்க சார்ந்தவங்களுக்கு வந்து நீங்க ஒரு பெரிய ஒரு அசட்டை வந்து அவங்களை உருவாக்கி கொடுக்குறீங்க. சோ நீங்க உங்க குழந்தைகளும் சொல்லிக் கொடுக்கலாம். ஒரு உண்டியில் வாங்கி கொடுத்து டெய்லி நீ கொடுக்குற காசு வந்து அவங்க உண்டியில சேர்த்து வைக்கலாம். இப்போ ஸ்கூல்ல எல்லாம் சில பேர் எல்லாம் அந்த அளவுக்கு பெருசா இருக்கணும் சொல்றது இல்ல, சொல்லி தரது இல்ல. அவங்க எல்லாம் சேமிப்பு எப்படின்றது நம்மளோட இது வந்து அவங்க சேவிங் பண்ண அதுதான். சரிங்களா? நீங்க ஒரு போஸ்ட் ஆபீஸ்ல அவங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுக்கலாம், பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுக்கலாம். ஸோ சின்ன சின்னதா மாசம் மாசம் நீங்க போட்டு சொல்லி தரலாம். பசங்களுக்கும் சரி, உங்க ஒய்ஃப் யாருமே அந்த மாதிரி நீங்க சேவ் பண்ணி சொல்லுங்க. சரிங்களா? சரி, ஓகே. ஸோ இதோட இந்த வீடியோ நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கிறோம். இது வந்து ஒன்லி நாலேஜ் ஷேரிங் மட்டும் தான். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.